வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு மர்மமான முறையில கொல்லப்படுறா. இவளை கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இந்த பிரியாவோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. இவ வீட்டுல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவளோட பெரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு காவியா அப்படின்றது. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வினோத்ன்ற மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு. இவரு சொந்த அண்ணன் கிடையாது, சொந்தக்கார அண்ணனா தான் இருப்பாரு. இப்ப எல்லாரையும் இவர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சமயம் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அழுக்கோட வந்துட்டு இருக்காங்க. என்ன ட்ரெஸ்ல இவ்வளவு அழுக்குன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை பாக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, விளையாடும் போது அழுக்காயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரமா ரெடி ஆகுன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பிரியாவும் போயிடுறா. இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறா. இப்ப சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவளுமே கூட மாட ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா கூட சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இப்ப பெரியம்மா வரும்போது பெரியம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. இந்த பிரியாவோட அம்மா பேரு மாதவி அப்படின்றது, அப்பாவோட பேரு பிரேம் அப்படின்றது. பெரியமா பெரியப்பாவை நான் பெரியமா பெரியப்பானே சொல்றேன். இப்ப மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்காக காவியா வெளியே வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பிரியாவும் வினோத்தும் வந்துடுறாங்க. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஜாலியா பேசுறாங்க. அந்த மாப்பிள்ள ரொம்ப ஜாலி டைப் போல, இவங்க கிட்டயும் விளையாடிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு போல. காவியாக்கு வினோத்னு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, நீங்க என்ன பிரதர் பண்றீங்கன்ற மாதிரி இந்த மாப்பிள்ள கேக்குறாரு. இவரும் பண்ணிட்டு இருக்க வேலையை பத்தி சொல்லிட்டாரு. இந்த மாப்பிள்ளையே எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி கீழே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரியவங்க எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அவங்க சரின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் காவியாவோட அப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பிரியாவோட அப்பாவான பிரேம் கவனிக்கிறாரு. ஏன்னா இன்னும் யோசிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அது இல்லப்பா, ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கு, அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இப்ப என்னால செய்ய முடியாது, அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிரேம் இருக்காருல்ல, அண்ணன் அதான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, நான் வேணா இதுக்கான காசை தரேன்னு, நீங்க பொறுமையா எனக்கு திரும்பி தந்தா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு சப்போர்ட்டிவா அண்ணனுக்காக பேசிட்டு இருக்காரு. இதனால அண்ணன் இருக்காருல்ல, சரி பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டு குடும்பமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. வேற ஒரு நாள் இந்த பிரியா இருக்கா பாத்தீங்களா, ஜாலியா விளையாடிக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்பன்னு பத்தி யாரோ கூப்பிடுறாங்க. இந்த பிரியா திரும்பி பாக்குறா. அங்கிள் நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி பக்கத்துல போறா. யார பார்த்து போறான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பிரியாவோட அம்மா மாதவியை காட்டுறாங்க. பிரேம் கூட தானே போனா, என்ன இன்னும் வீட்டுக்கு வரலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி மத்தவங்க கிட்டயும் சொல்றாங்க. பிரேம் வேலை முடிய லேட் ஆகும்னு சொன்னார்ல, சீக்கிரம் வந்துருவாரு, நீ கவலைப்படாம இருன்ற மாதிரி அந்த பெரியமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரேம்க்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. பிரேமும் அட்டன் பண்ணி பேசுறாரு. என் கூட தான் வந்தா, ஆனா நான் ஈவினிங்கே வீட்டுக்கு போக சொல்லிட்டேனே, இன்னும் வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால பிரேம் இருக்கார்ல, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாரு. பிரேம பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. சந்தோஷ் கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாரு. சரி தேடலான்ற மாதிரி சந்தோஷ் இருக்கார்ல, எல்லா பகுதியிலையும் தேடிட்டு இருக்காரு. இப்ப தெரிஞ்சவங்க முதற்கொண்டு எல்லாருமே தேடுறாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. டைம் போக போக தான் இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இதனால பிரேம் இருக்கார்ல, போலீஸ்க்கு சொல்லிடலான்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. இவங்க தேடிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்பத்துல இருந்து காணோன்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிறாரு. ஆக்சுவலா பிரியாவை பிரேம் தான் கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவர் உடனே அவரை பார்க்க போனோம் போல, அதனால இன்னைக்கு வெளியே போக முடியாதுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. போற வழியில ஒரு கடை இருக்குல்ல, அங்க என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ, இந்த காசுன்ற மாதிரி தராரு. சரி வீட்டுக்கு கிளம்புறன்ற மாதிரி இந்த பொண்ணு கிளம்பியிருப்பா. ஆனா அப்படி போனவ வீடு போய் சேர்ந்திருக்க மாட்டா. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சுத்தி சிசிடிவி இருக்கான்றதை செக் பண்ணுங்க, ஃபுட்டேஜ் சீக்கிரமா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணு வரல, அதனால மாதவி தேடலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. எங்கம்மா போற, ஜென்ஸ் எல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீ எல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி அந்த பெரியமா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பொண்ணு காணோன்றதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு கடையில வேண்டியதை வாங்கிக்கோன்ற மாதிரி அப்பா காசு தந்தாரு பாத்தீங்களா, அந்த கடையில வந்து விசாரிக்கிறாங்க. ஆமா சார், பாப்பா இங்க வந்து வாங்கினா இந்த வழியா தான் போனா அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு.
சரி அந்த வழியா செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அங்க ஒரு சிசிடிவி இருக்கும். அந்த ஃபுட்டேஜையே இவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கலெக்ட் பண்ண அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆனா வேற ஒரு இடத்துல ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போலன்னு தெரிய வருது. நடுவுல இருக்க இந்த 200 மீட்டருக்குள்ள தான் ஏதோ நடந்திருக்கு. இந்த 200 மீட்டருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் விசாரிங்க, சந்தேகப்படுற மாதிரி இருக்கவங்கள அமுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப பெரியமா இருக்காங்கல்ல, மாதவியை பாக்குறதுக்காக வராங்க. மாதவி வீட்ல இல்லன்றது தெரிய வருது. மாதவி எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. ஒருவேளை பொண்ணை தேடி இவங்க எங்கேயாவது போயிருப்பாங்கன்ற மாதிரி வீட்ல இருக்க எல்லாருமே நினைக்கிறாங்க. சரி நம்மளும் தேடலான்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் மாதவி ஒரு ரூட்டுக்கா போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல வினோத் தான் வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஒரே இடத்த அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அங்கேயே பாக்குறாங்கன்ற மாதிரி வினோத் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால, தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கா. அவளா மாட்டின மாதிரி தெரியல, யாரோ மாட்டி விட்ட மாதிரி தெரியுது. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா தேடி வந்திருக்காங்க, அப்பதான் இந்த விஷயத்த பார்த்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு இறந்திருக்கானா எதிரிங்களாம் இருக்க வாய்ப்பு இல்ல, தப்பா நடந்துதான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மர்ம நபர் கவனிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஷூ கலர் ஆரஞ்சா இருக்கு. அவரை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப கவனிச்சவர் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. அந்த பொண்ணு ரேப் செய்யப்படலன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி கேஸ்ல தப்பா நடக்கிறது தான் மோட்டிவா இருக்கும். அதனால தான் சின்ன பொண்ணுங்க இறந்து போவாங்க. இந்த பொண்ணுக்கு தப்பா எதுவுமே நடக்கலனா எதுக்காக இந்த சின்ன பொண்ணு கொல்லப்பட்டா, இந்த சின்ன பொண்ணுக்கு யாரு கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே மாறி இருக்கும் போல. இந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக கூட யாராவது சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆங்கிள் யோசிப்போன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நபர் இருக்கார்ல, தள்ளி இருந்து அவங்கள நோட்டமிட்டு இருக்காரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. காவியாக்கு கல்யாணம் எல்லாம் பேசி முச்சாங்க பாத்தீங்களா? இப்ப அந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பெரியமா இருக்காங்கல்ல, எதுக்காக வேலையை நிறுத்தி வச்சிருக்கீங்க? சம்பந்தம் கையை விட்டு போயிட போகுது, சீக்கிரமா நம்ம பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த நிலைமையில பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பெரியப்பா கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தம்பியான பிரேம் கவனிக்கிறாருல. அண்ணி சொல்றதும் சரிதான். வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு, அதுக்காக இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க, நானுமே சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் கவனிக்கிற ஒய்ஃபுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தை காட்டாம இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. காவியா தான் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, மோட்டிவ் என்னன்னு எங்களுக்கு கிளியரா தெரியல. உங்க பொண்ணுக்கு யார் கூடயாவது பிரச்சனை நடந்ததா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. பிரேம்க்கு சந்தோஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா? அந்த சந்தோஷ் இங்கதான் இருக்காரு. சார், இந்த சின்ன பொண்ணுக்கு மௌலின்னு ஒருத்தன் கூட பிரச்சனை ஏற்பட்டது. அந்த மௌலி மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த மௌலி யார்கிட்டனாலும் கெலாட்டா பண்ணுவாரு. அந்த மாதிரி பிரியா கிட்டயும் கெலாட்டா பண்ணுவாரு. பிரியா பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. கோவத்துல தான் தள்ளி விட்டுருப்பாங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த மௌலி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல மௌலியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மௌலிக்கு பக்கத்துல மௌலியோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணை நீ ஏதாவது பண்ணியான்ற மாதிரி பிரியாவோட போட்டோவை காட்டுறாங்க. இவன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன், இவளை நான் அடிச்சிருவேன்ற மாதிரி இந்த பையன் உளறிட்டு இருக்கான். அப்பா இருக்கார்ல, அமைதியா இருன்ற மாதிரி பையனை கண்ட்ரோல் பண்றாரு. சரி, என் பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான், அவன்லாம் கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க மாட்டான் சார், நாங்களும் பிரேமும் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த டைம் உங்க பையன் எங்க இருந்தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. வீட்டுல தான் இருந்தான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அந்த பையன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. இதுக்கப்புறம் அந்த பையனோட ஆக்டிவிட்டியை கவனிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த 200 மீட்டர் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க 2 பேர் செம்ம போதையில படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. ஒரு 200 மீட்டருக்குள்ள தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவனுங்க ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. போதையில ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணை தெரியுமான்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாரு. இவனுங்க கொஞ்சம் திருத்தன்னு முடிக்கிறாங்க. தெரியும்ல, சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுங்க தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க நடிக்கிறாங்க, அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையான்ற ஆங்கிள் விசாரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. டீடைலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி போறாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த பிரியா ஸ்கிப்பிங்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப தீபக்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான். சட்டுன்னு பிடிச்சு தள்ளி விடுறான்.
ஆக்சுவலா படிப்புல இவங்க ரெண்டு பேர் தான் டாப்பா இருப்பாங்க. பிரியா கொஞ்சம் மார்க் அதிகமா எடுத்திருப்பாங்க. அதனால தான் தீபக் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பிரியா இருக்காங்கல்ல, சார் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சல்யூட் அடிக்கிற மாதிரி பண்றாங்க. சார் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி இந்த தீபக் செம்மையா பயந்துடுறான். இவன் பயந்துட்டான்ல, அதை வச்சு பிரியா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். இதை பத்திலாம் ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பிரியாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பழி தீக்கணும்ன்றதுக்காக அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு ஒரு ரூம்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுருவான். கதவை சாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இவங்க ரொம்ப நேரம் கதவை தட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு தான் கதவை திறந்து விட்டுருப்பாங்க. அன்னைக்கு அழுக்கா வந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான்றது நமக்கு தெரிய வருது. இத பத்தி பிரின்சிபல் கிட்டயும் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபலும் 10 நாள் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்றன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பையன் கிட்ட பேசலான்ற மாதிரி அப்பா பையன்னு வர வச்சிடுறாங்க. இப்ப தீபக் கிட்ட நீ என்ன பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நான் எதுவுமே பண்ணல, நான் அதோட பிரச்சனை பண்றதையே நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பா பேசிட்டு இருக்கும் போதே பிசினஸ் ரிலேட்டடா கால் வருது. அவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. திரும்பி பேசலான்னு பார்த்தா திரும்பி அவருக்கு போன் கால் வருது. அவர் போன்ல தான் மும்முரமா பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் பேசுறத கண்டுக்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டருமே டென்ஷன் ஆயிடுறாரு. சட்டுன்னு போனை புடுங்கிடுறாரு. பேசும்போது என்ன பார்த்து மட்டும் பேசுங்கன்ற மாதிரி சொல்றாரு. உங்க பையன் ஏதாவது பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த அப்பாக்கு வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கேன் சார், எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்ப வேற ஒரு ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பெரியவர் பேத்தி காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. சார் ஆக்ஷன் ஏதாவது எடுத்தீங்களா, கண்டுபிடிச்சீங்களான்னு கேக்குறாரு. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம், முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் அனுப்புறாரு. பிரியாவும் இந்த Dress எப்படி இருக்குன்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டிருப்பா. இப்ப அம்மாவும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த Dress தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இது காவியாக்கு நல்லா இருக்குமான்னு கேட்கறதுக்காக வராரு. ஆனா இவங்க சோகமா இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ரெண்டு பசங்க அடிச்ச அடியில ஏதோ ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன உண்மையை சொன்னாங்க நமக்கு காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது போல. இப்ப ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வராது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ரிச்சுவல் நடக்கும்ல, அது நடந்துட்டு இருக்க இடத்துக்கு தான் வராது. இப்ப யாரையோ ஒருத்தரை கூட்டு போறதுக்காக எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர் பிரேமோட ஃப்ரெண்டான சந்தோஷம் தான் அரெஸ்ட் பண்றாரு. வாங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. பிரியா நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ கூப்பிட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா சந்தோஷ் தான் கூப்பிட்டுருப்பாரு. அப்பாவோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அங்கிள் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கா. சரி வா நானே வீட்டுல விடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. இந்த விஷயத்தை தான் போதையில இருக்க அந்த ரெண்டு பேர் கவனிச்சிருப்பாங்க. சரி என்ன பண்ணீங்கன்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட கேக்குறாங்க. சந்தோஷ் இருக்கார்ல, சார் போற வழியிலேயே எனக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு, நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா என் மேலதான் சார் தப்பு, நான் வீட்டுல விட்டுருக்கணும், நான் பாதியிலேயே விட்டுட்டு போனது என்னோட தப்பு தான். என் ஒய்ஃப் விஷயத்துல நான் என்ன தப்பு பண்ணனோ அதே தப்பு தான் இந்த இடத்துலயும் நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு இவர் மேல பெருசா டவுட் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா அந்த டைம் அவருக்கு போன் கால் வந்திருக்குன்றதையும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஆளா தெரியறாரு. இவரெல்லாம் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஒய்ஃப் விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாருல, அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போதைக்கு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேல டவுட் இருக்கு. ஒன்னு அந்த மௌலி மேல டவுட் இருக்கு. இதை தாண்டி அந்த பையனோட அப்பா மேல டவுட் இருக்கு. ஏன்னா ஸ்காலர்ஷிப் பையனுக்கு போயிருக்குல்ல, அதனால அப்பாவும் கோவத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. சந்தோஷோட ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா சந்தோஷ் பிசினஸ் மீட்டிங்காக மும்பைக்கு வந்திருப்பாரு. இந்த சமயம் ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. இவருக்கு வேலை வருது, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃபுமே வாசலுக்குலாம் வந்து இவருக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் மிஸ் ஆயிருப்பாங்க. ஒய்ஃபை எல்லா இடத்துலயும் இவர் தேடி அலையிறாரு. ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த 3 வருஷத்துல ஒய்ஃபை கண்டுபிடிக்காம தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மாசம் மட்டும் தான் தேடி இருப்பாங்க. இவர் அந்த கேஸை விட்டுட்டார்ல, அதனால அவங்களுமே விட்டுருப்பாங்க. நான் திரும்பி பிரஷர் கொடுத்திருக்கேன் சார், திரும்பி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா அந்த ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும், ஏன் மிஸ் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கொல்லப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, சார் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த இன்ஃபர்மேஷனை விசாரிக்கிறதுக்காக இவங்களுமே ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இறந்து போன பிரியாவோட ஃப்ரெண்டா தான் இந்த பொண்ணு இருப்பாங்க. பிரியா இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. என்னமா சொன்னா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. காவியாவையும் வினோத்தையும் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. சுத்தி இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா சொந்தக்காரங்கலயே தம்பி முறை தங்கச்சி முறைன்ற மாதிரி வரும் பாத்தீங்களா. ஆக்சுவலா இவங்க அண்ணன் தங்கச்சி முறையா தான் இருப்பாங்க. அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரியாதனமா இந்த லவ் ஏற்பட்டிருக்கும். இத வீட்ல சொன்னா செருப்படி தானே கிடைக்கும். அதனால சொல்லாமயே இவங்க மறைச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல தான் காவியாக்கு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாணமா பேசி முடிச்சிருப்பாங்க. ஆனா காவியாக்கு இல்ல சுத்தமா விருப்பம் கிடையாது. காவியா வினோத்திய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள அடிக்கடி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிருக்கும். அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதுதான் அது நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துடுறா. என்ன இவங்க நெருக்கமா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தவ ஷாக் ஆயிடுறா. அந்த பொண்ணு பார்த்த விஷயத்த வீட்டுல சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா கல்யாணம் நின்றோன்ற மாதிரி கணக்கு பண்ணிருக்கீங்க. சீக்கிரமா ரெண்டு பேருமே ஓடி போறதுக்கு பிளான போட்டிருக்கீங்க. அதுதானே நடந்தது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அப்படி நடக்கலன்ற மாதிரி வினோத்தும் சொல்றாரு. ஆக்சுவலா வினோத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு கிடையாது. அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்ற மாதிரி நினைக்கிறாரு. காவியா கண்டிப்பா என்னோட தங்கச்சி மாதிரி தான். நீ பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். கண்டிப்பா காவியா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரியாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இருந்தாலுமே பிரியா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சீக்கிரமா கதையை முடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்லி வச்சிருந்திருக்கா. அதனால தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் தெரிய வந்துருது. மாதவி பயங்கரமா கோவப்படுறாங்க. அண்ணன் அண்ணன் அவ்வளவு தாங்கினீங்களே, உங்க அண்ணன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாத்தீங்களா. கண்டிப்பா அவங்க தான் நம்ம பொண்ணை சாப்பிடிச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப அண்ணனும் அண்ணியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணன் முறையில இருக்க ஒருத்தனை போய் லவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த தப்ப வேணா என்னோட பொண்ணு பண்ணிருப்பா. ஆனா உன் பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அவ சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்தா, உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அண்ணன் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எதுவுமே பேசாதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அண்ணனும் அண்ணியும் சோகமா போறாங்க. சந்தோஷோட ஒய்ஃப் பேரு பிரேமான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பிரேமாவை திரும்பி தேடி இருப்பாங்க. ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பிரேமாவை கஸ்டடிக்கும் கொண்டு வந்துடுறாங்க. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறதுக்காக வராரு. நீங்க எதனால காணாம போனீங்க, திட்டமிட்டு தானே போனீங்க, தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சந்தோஷ பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மீட்டிங்காக ஒரு மாசத்துக்கு மேல அந்த இடத்துல இருந்திருப்பாரு. அவருக்கு டிரைவரா பிரவீன் ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த பிரவீன் இருக்கான்ல, அடிக்கடி இவங்களை பார்த்து சிரிக்கிறான். இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அன்னைக்கு கூட பிரவீனை பார்த்து தான் இவங்க சிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பிரவீன் கூட தான் இவங்க ஓடியே போயிருப்பாங்க. வயிற்றுல சந்தோஷோட குழந்தைய வச்சுட்டு எப்படி ஓடி போக மனசு வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுதான் சார் எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு என்னோட மனசை அவன் மாத்திட்டான் சார். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது. தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் சார். அவன் கிட்ட நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கூட தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட சந்தோஷ பத்தி கேட்டிருப்பாங்க. சந்தோஷ் ரொம்ப சென்சிட்டிவானவரு, ரொம்ப நல்ல டைப், யாருக்கும் அவர் கெடுதல் நினைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ சந்தோஷ் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு பகுதியா போனால அதெல்லாம் டைம் சார்ட் மாதிரி போடலாம் நினைக்கிறாங்க. இப்ப டைம் சார்ட் மாதிரி இவங்க எழுதிட்டு இருக்காங்க. முதல்ல அவ கடைக்கு வந்து பொருள் வாங்கியிருக்கா. கடைக்காரர் அதை உறுதிப்படுத்திட்டாரு. அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் சந்தோஷ பாத்திருக்கா. சந்தோஷ் வேற ஒரு இடத்துல விட்டுட்டதா சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளதான் ஏதோ நடந்திருக்கு. காவியாவும் வினோத்தும் அந்த டைம் வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப வேற யாரோ தான் திட்டமிட்டு கடத்திருக்காங்க. அது யாரு என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட பையனுக்காக அப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லனா அந்த மௌலி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, லாலிபாப் எல்லாம் அந்த பொண்ணுக்கு காட்டுறாரு. அந்த பொண்ணுமே ஆட்டோல ஏறி உட்காந்துடுறா. இந்த நபருமே ஆட்டோவை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நபர் தான் ஆரஞ்சு ஷூ போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கடத்தப்பட்டிருக்கிறது தெரிய வருது. 2-3 பொண்ணுங்க அடுத்தடுத்து கடத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதனால இன்ஸ்பெக்டருக்கு வேற மாதிரி டவுட் வருது. இன்ஸ்பெக்டருமே ரீசெண்டா எந்தெந்த பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க, கிடைச்சாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பிரியா ஒரு இடத்துல தொங்குனாங்கல்ல, அந்த இடத்துல பிரயோஜனமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு வண்டி வந்த மாதிரி உங்களுக்கு தடம் கிடைக்குது. அதாவது 3 சக்கர வண்டி வந்த மாதிரி உங்களுக்கு தடம் கிடைக்குது. சாதாரணமா இந்த பகுதிக்கு வண்டி எல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அந்த பொண்ணை தொங்க விடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆட்டோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு காவியா இருக்கா பாத்தீங்களா, ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்கா. அம்மாவும் காவியாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நல்ல வேலை போலீஸுங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு இது தெரியாது, ஒழுங்கா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கூட கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க.
காணாம போய் பாடியா கிடைச்சிருப்பாங்கல்ல அவங்க லிஸ்ட்டை மட்டும் தாங்கன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாரு. பிரியாவோட சேர்த்து 3 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மீதி 2 பேர் எரிக்கப்பட்ட மாதிரி தான் பாடி கிடைச்சிருக்கும். இத பத்திலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் காமனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவங்க 3 பேருக்கும் கண்ணு பிரவுன் கலர்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இவங்க 3 பேருக்குமே பாலியல் அத்துமீறல்லாம் நடந்திருக்காது. இத பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு தகவலோட வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த போட்டோல இருக்க ஒரு பொண்ணு கடத்தப்பட்டதை ஒரு நபர் கவனிச்சிருப்பாரு. ஒருத்தன் வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் வச்சு ஆட்டோல தான் கூட்டு போயிருப்பான். இதுதான் அந்த நபர் பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பாடியா கிடைச்சிருப்பாங்க. சோ வியர்டான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இது மூலியமா இங்க இருக்க எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் நம்ம விசாரிக்கணும். கண்டிப்பா அவன் மாட்டுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே எல்லா இடத்துலயும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இந்த கடத்தல் வேலையை பண்றதுக்காக கூட ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அதனால புதுசா வந்தவங்களோட லிஸ்ட் தான் இவங்க எடுக்கிறாங்க. ரெண்டுக்கு ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு போட்டோவை பார்த்து அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. சார் பிரேமாவை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ஒரு நபர் கூட ஓடி போனதா சொன்னாங்கல்ல. இதுதான் சார் அந்த பிரவீன். என்ன ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த போட்டோல மொட்டை போட்டிருக்கான். ஆனா நிஜத்துல அவனுக்கு நிறைய முடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் வியர்டான ஹேர் ஸ்டைல் போல. அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பிரேமாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பகுதியில இருப்பாங்க. அந்த பகுதியில தான் இப்ப பிரவீன் இருக்கான்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். பிரவீனை அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சுத்தலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த வாட்டி யாரையோ லாக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே திருத்தர்னு முடிச்சிட்டு இருக்காங்க. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல யார லாக் பண்றாங்கன்னா மௌலியோட அப்பாவா ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா அவர் தான் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இவர் தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஆக்சுவலா இவங்க முதல்ல இந்த பிரவீன் அமைக்கிருப்பாங்க. பிரவீன் தான் அந்த அப்பாவை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா மௌலி மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கான்ல சரி பண்றதுக்காக இந்த அப்பா பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாரு. அது வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சோன்னா இன்னொன்னு குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இவரோட ஒய்ஃபால முடியாது. வாடகை தாய் மூலியமா பெத்துக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு. அதனால்தான் வேற ஒரு பகுதிக்கு போய் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் இவர் பேசியிருப்பாரு. அப்பதான் எதர்ச்சியா பிரேமாவை மீட் பண்ணிருப்பாரு. பிரேமா சந்தோஷோட ஒய்ஃப்ன்றது இவருக்கு தெரியும். ஏமா சந்தோஷம் விட்டுட்டு போனன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரேமா சொல்லியிருப்பாங்க. பிரேமாவை வாடகை தாயா யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பிரேமாவோட வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. ஹஸ்பண்ட் வந்து அவரை பார்த்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரவீன் வரான். இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பெரியவருமே இவரோட பிரச்சனையெல்லாம் பிரவீன் கிட்ட சொல்றாரு. பிரவீன் இருக்கான்ல நான் உங்களோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க பையனுக்கே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக் மேஜிக் பண்றவர் இருக்காரு. அவர்கிட்ட போலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி மௌலியோட அப்பா சொல்றாரு. அதுக்கு பிரவீன் இருக்கான்ல சந்தோஷ விட்டுட்டு பிரேமா எதுக்காக ஏன் கூட வந்தாங்க நான் பிளாக் மேஜிக் தான் யூஸ் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால இவருக்குமே நம்பிக்கை வந்துருது. சரி பாப்போன்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கண்டிப்பா உங்களோட பையன் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். சில விஷயங்களை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பலி கொடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. மிருகத்தை தான் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 3 பொண்ணுங்களை கொல்லணும். அவங்க கண்ணு பிரவுன் கலர்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. 3 சின்ன பொண்ணுங்களை கொல்லணுமா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிட்டாரு. பிரவீன் இருக்கான்ல பண்ணா கண்டிப்பா உங்க பையன் தேடி வந்துருவான். உங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன். எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை தாங்கன்னு கேட்டிருப்பான். இவருமே சரின்ற மாதிரி தந்திருப்பாரு. சந்தோஷ் விட்டுட்டு போனாரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பான். சந்தோஷ்க்கு ஒரு வைஃப் இருந்தாங்க. உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். தெரியும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நான் உங்களோட ஃப்ரெண்டு தான் பாருன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறான். என் கூட வான்ற மாதிரி கூப்பிடுறான். இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி நம்பி போயிருப்பா. இவன் இருக்கான்ல சட்டுன்னு ஒரு வீட்டுல போட்டு லாக் பண்ணிருப்பான். இவங்க சில பூஜை மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. வேற சில பொண்ணுங்களை கடத்தினாங்கல்ல அந்த பொண்ணுங்களை எரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையில எதுவுமே நடந்திருக்காது. இவங்க ஏமாறதான் செஞ்சிருப்பாங்க. 3 சின்ன பொண்ணுங்களை சாவடிச்சா மனநிலை சரியாயிடும்ன்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இவரும் நம்பி செஞ்சிருக்காரு. என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.